வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அவர் வந்து நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ போடுங்க, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், 2-3 தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. அவரோட டைம் வந்து இப்போ தான் வந்திருக்குது. நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் எழுதி வச்சுருவேன், நோட் பண்ணிடுவேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருவேன். எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக வரிசையாக நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்ன பின்ன வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுக்காக நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். அவரோட டைம் வந்து இப்போ தான் வந்திருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சைடிஷாக வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்களே பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது, பார்க்கவே எச்சி ஊறுது. சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சைடிஷாக வந்து கோபி 65, ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, ஆஃப் பாயில், கூடவே எனக்கு பிடிச்ச அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்ணும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாமா? எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம், வாங்க சாப்பிடலாம். ஓ, காரமாக இருக்குமா? குழம்பு நிறையா ஊற்றலாம்ல? குழம்பு நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். நிறைய ஊற்றினா நல்லா இருக்காதா? தகட்டுமா? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ எது கழுப்புற? ஆமாம், ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிடலாம். ஏங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடலாம் வாங்க. சூப்பராக பிணைஞ்சிக்கலாம். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் முதல் டேஸ்ட் பார்த்துருவோம். ஆமாம், பூவா சூப்பராக இருக்குங்க குழம்பு. நம்ம சொன்ன மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தேனாக இருக்குது. எனக்கு வந்து கோபி 65 வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 விட இது ரொம்ப பிடிக்கும், அதனால் அது பண்ண சொன்னேன். என் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டது இல்லை. சொன்ன மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நிறைய சாப்பிட்ருக்கோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதான் ஃபஸ்ட் டைமு. எங்களுக்கு வந்து செய்யவும் தெரியாது. என் ஒய்ஃபு யூடியூப் பார்த்து சமைச்சு செம்மையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைமு சூப்பராக இருக்குது. ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்காக. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம்மையாக இருக்குன்னு
பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ம் சூப்பராக இருக்குதுடா, உண்மையிலே குழம்பு தான் செம்மையாக இருக்குது. நீ கூட கொஞ்சம் நிறையா குழம்பு ஊற்று நல்லா இருக்காதுண்ணா, சூப்பராக இருக்குது. குழம்பு நிறையா ஊற்றினா தான் அதோட டேஸ்ட் தெரியும். என் ஒய்ஃப் வந்து குழம்பு வந்து கொஞ்சமாக தான் ஊற்றி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறையா ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, அதனால என்னையும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி சாப்பிட்டு நல்லா இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ஊற்றி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு, அந்த குழம்போட டேஸ்ட்டோ அந்த சாப்பாட்டில் உள்ள நல்லா ஊறு, அப்போ தான் தெரியும் அதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி குழம்பு இருக்காது. அப்பளப்போ கோபி 65 நல்லா செம்மையாக இருக்கும். சைடிஷாக ட்ரை பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். அப்பளம் தான் பதப்படுருச்சு மழைக்கு இருக்கும். நான் எப்பயும் சாப்பிட்றத விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்க சொன்னேன். அப்போ தான் எனக்கு கத்திரிக்காய் அந்த குழம்பை பார்க்கவுமே எக்ஸ்ட்ரா வச்சிருமா, என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன். எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, என்னால் சாப்பிட முடியும், சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குது. ஃப்ளைட்ஸ் என்னாச்சு போடுதா?
ம் நான் நினச்சதை விட அருமையாக இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட சொன்னவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சோறு நிறையா போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே நிறையா சோறு போட்டு செம்மையாக அசத்தலாக பண்ணியாச்சு. ஆஃப் பாயில் முடிச்சு விட்டுடலாமா? ஆஃப் பாயில் வீடியோ போட்டோம், ஒரு 20 ஆஃப் பாயில் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. அந்த வீடியோவுக்கு அவ்வளோவா வியூஸ் இல்லை, என்னன்னு தெரில. சரி, அது பிடிக்கலையே வேணும் மக்களுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கமெண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் ஒரு தடவை கமெண்ட் பண்ணதே திருப்பி கமெண்ட் பண்ணி நீங்களே கோவப்பட்டுக்கிறீங்க. கோவப்படாதீங்க, தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லா கமெண்ட்டையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நான் என்ன டைமிங்னு நோட் பண்ணிவிட்டு என்றைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க தயவு செஞ்சு. இதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.